ஒரு வியாதி வந்து செத்த 99 பேர் இருப்பான், பிழைச்ச ஒருத்தர் இருப்பான் பாரு, அவன் மேலதான் உங்க கண்ணு இருக்கணும். அவன் பிழைக்கிறானா நான் பிழைப்பேன், அவன் வாழ்றானா நான் வாழ்வேன், அவனுக்கு அது ஒர்க் ஆகுதுன்னா எனக்கு அது ஒர்க் ஆகும். 99 பேர் மேல உங்க கண்ணை வைக்காதீங்க. இத்தனை பேரும் பாலும் தேனும் ஓடுற தேசத்தை சுதந்திரிக்காம போனது காரணம் என்னன்னா, 2 பேர் மேல கண்ணை வைக்காம 10 பேர் மேல வச்சுட்டான். மெஜாரிட்டி சொன்னா உண்மையா தான் இருக்கும்டா, இல்ல மெஜாரிட்டி எல்லாம் உண்மையாகாது, கர்த்தருடைய வார்த்தை தான் உண்மை ஆகும். ஆண்டவர் சொன்னார், உன் பக்கத்தில் 1000 பேரும் 10,000 பேர் விழுந்தாலும் உனக்கு அது நடக்காதுன்றாரு. எல்லாருக்கும் நடக்கிறனால எனக்கும் நடக்கும்னு சொல்லாதீங்க. நீங்க சொல்லுங்க, யாருக்கு எது நடந்தாலும் எனக்கு அது நடக்க முடியாது. நான் கர்த்தருடைய தேசத்தில் நன்மையை பார்ப்பேன், என் ஜீவனை நான் விரும்புகிறேன். நல்ல நாட்களை காண விரும்புகிறவனை ஆண்டவர் எங்க மாத்த சொல்றாருன்னா, நாவ பொல்லாப்புக்கு விளக்குங்கிற. நான் சொல்றேன், வாயை மாத்தினாலே வாழ்நாள் அதிகமாகும், ஆரோக்கியமா இருப்பேன், என் சரீரத்துல நல்ல பலன் இருக்குது, ஆண்டவர் நீடித்த ஆயுசு நாட்டில் எனக்கு கொடுப்பார். நாவ பொல்லாப்புக்கு விளக்கிட்டாங்கனாலே நல்ல நாள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்படின்னா நாளைக்கு எப்படி இருக்கணும்னு தீர்மானிக்கிறது கர்த்தர் அல்ல, உங்க நாக்கு.